கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு, இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏற்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஓமை. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஓமை தலைப்பு மீன்வலை. மீன்வலை, த parable ஆஃப் dragnet. இதை பார்க்கறதுக்கு முன்னால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இயேசு பேசிட்ட 7 ஓமைகள், அதுதான் நாம் தியானம் செய்து வந்திருக்கின்றோம். இது சபையின் சரித்திரத்துல, முழு சுவிசேஷ யுகத்துல சபையில என்ன நடந்துச்சு என்பதாக இது ஒரு ப்ராஃபிட்டிக்கல் பேரபிள் கூட, தீர்க்கதரிசனமான உவமைகள் என்று கூட நம்ம சொல்லலாம். அப்ப நம்ம பார்த்துட்டோம் த பேரபிள் ஆஃப் சோவர், விதையின் உவமை. அதுல முதல் கர்த்தர் இயேசு பேசிட்ட உவமை, அது முதல் அறுவடை, கோதுமை மற்றும் பதிர். இது எப்போ நடந்துச்சுனாக்கா, பெந்தகோஸ்ட் நாள் இருந்து யோவான் அப்போஸ்தலர் மறைவு வரை நடந்த ஒரு நிகழ்வு. ஏடி 100 வரைக்கும் நடந்துச்சு. அடுத்து நம்ம பார்த்துட்டோம் த பேரபிள் ஆஃப் வீட் அண்ட் டேர், அதாவது கோதுமையும் கலையும் குறித்தான சத்தியம். இது அப்போஸ்தலருக்கு பிறகு இந்த அப்போஸ்தலர்கள் புறஜாதியார்களுக்கு சத்தியம் சொல்லும் போது நடந்த ஒரு விஷயம். அதாவது இது எப்போனாக்கா, ஆஃப்டர் த அப்போஸ்தல் பீரியட், ஏடி 800 to 324 ஏடி. இங்க என்ன நடந்துச்சு சபையில என்பதான உவமை பாஷையில கர்த்தர் இயேசு பேசிட்டார், கோதுமையும் கலை. அடுத்து நம்ம பார்த்துட்டோம் த மஸ்டர்ட் சீட், த பேரபிள் ஆஃப் மஸ்டர்ட் சீட், கடுகு விதைக்கு உவமை. இது எப்போ நடந்துச்சுனாக்கா, அதாவது இது ரோமன் பீரியட். அதாவது உண்மையான சபை எப்படி துருபதேசம் நுழைந்தது. இது எப்ப நடந்துச்சுனாக்கா, கிபி 325 இருந்து கிபி 535. இங்க என்ன நடந்துச்சுன்றது கர்த்தர் இயேசு ஒரு ஓமை வழியாக மஸ்டர்ட் சீட், கடுகு விதை குறித்தான ஒரு ஓமை பேசிட்டார். அடுத்து நம்ம பார்த்துட்டோம் புளித்த மாவு, த பேரபிள் ஆஃப் லீவன். இது எப்போ நடந்துச்சுனாக்கா, ரோமன் எம்பரர் வந்துட்டு கிறிஸ்துவனாக மாறி அந்த கிறிஸ்துவர்களுக்கு வந்த உபத்திரம், ஏடி 722 11th செஞ்சுரி. எப்படி உண்மையான சத்தியம் புளித்த மாவுக்கு ஒப்பா பேசிட்டார் கர்த்தர் இயேசு. அடுத்து லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துட்டோம் த பேரபிள் ஆஃப் ஹிடன் ட்ரெஷர், நிலத்தில் பொதிக்கிற பொக்கிஷம். இது எப்ப நடந்துச்சுனாக்கா, 13th century to 15th century நடந்த விஷயம் சபையில. அடுத்து லாஸ்ட் வீக்ல நம்ம 2 ஊமையை நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம், த பேரபிள் ஆஃப் பேர்ல், விலை உயர்ந்த முத்து. இது என்னன்னாக்கா, ரிஃபர்மேஷன் டைம், த பைபிள் டிரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ், ஏடி 1517 to 18th century நடந்த விஷயம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அந்த 13ஆம் அதிகாரத்துல 7வது உவமையாக மீன்வலை, டிராக்நெட் குறித்தான ஒரு பேரபிள் கர்த்தர் இயேசு பேசிட்டார். இது விசேஷமாக 7ஆம் சபையில நடக்கக்கூடிய விஷயம். ஹார்வெஸ்ட் பீரியட்ல, அறுவடை, சுவிசேஷ அறுவடையில நடக்கக்கூடிய விஷயம். 19th century to the now, இப்ப வரைக்கும் நடந்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம், அன்பார்ந்த சகோதர சகோதரி. அப்ப இன்றைய தலைப்பானது மீன்வலை. யாராவது வாசிக்கலாம் வசனம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம்.
மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வசனங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வசனங்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த ஒரு ஓமை பகுதியை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரி. அப்ப என்ன நம்ம பார்த்தோம்னாக்கா, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலில போடப்பட்டு சகலவித மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப இங்க பரலோக ராஜ்யத்தை ஒரு வலைக்கு ஒப்பிட்டு பேசுறார் கர்த்தர் இயேசு. அப்ப என்ன சொல்றாருனாக்கா, இங்க 48ஆம் வசனத்துல சொல்றாரு, அது நிறைந்த போது. எது நிறைந்த போது? மீன்கள் வலையில நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவளை எரிந்து போடுவார்கள். அதாவது என்ன சொல்றாருனாக்கா, கடல்ல வலை போடுறாங்க, அங்க நிறைய மீன்கள் மாட்டுதான். மாட்டுனா என்ன பண்றாங்கனாக்கா, அந்த வலையில மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த மீன்களை நிறைந்த போது அத ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்களா, கரைக்கு இழுக்கிறாங்க. இழுத்துட்டு என்ன பண்றாரு அவரு, உட்கார்றார். அவசரப்படுறதுல உட்கார்றார். உட்கார்ந்து என்ன பண்றாரு, he is making the segregation. நல்லவைகள் கூடைகளை சேர்க்கிறாரு, ஆகாதவைகளை மறுபடியும் கடலில் எரிந்து போடுகிறார். இது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இப்படியே தான் ரொம்ப முக்கியமான விஷயம், உலகத்தின் முடிவில நடக்கும். இப்ப நாம இருக்கிற காலம் உலகத்தின் முடிவு காலம். அங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப உலகத்தின் முடிவு காலத்துல தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் பொல்லாதவர்களை பிரிக்கிறாங்க. இதுதான் ப்ராசஸ் நடக்குது அன்பார்ந்த சகோதர சகோதரி. ஜபத்தோட தேவனுடைய கிருபையோட இந்த ஒரு ஊமை அர்த்தத்தை நாம் தியானிக்கலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரி. அப்போ பேரபிள், வாட் இஸ் a parable? இட் இஸ் a டார்க் சேயிங். ஒரு அடையாள பாஷையை பயன்படுத்துவாங்க. அப்ப இங்க அடையாள பாஷையில பயன்படுத்தின விஷயம் என்னன்னாக்கா, 3 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகலவித மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப இங்க நம்ம 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒண்ணு கடல், 2வது வலை, 3வது மீன். இது 3 நம்ம பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். அப்ப இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அவுட் டு ஸ்டடி பைபிள்ல ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு வசனத்தை, அதோடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும்னாக்கா ஒரு மெத்தடு கர்த்தர் இயேசு சொல்லிட்டார். என்ன மெத்தட் சொல்லிட்டாருனாக்கா, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஜான் 5th chapter 39 verse. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஐந்து 5:39. ஓகே, நானே வாசிக்கிறேன். ஓகே, தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து, சரி சிஸ்டர், நானே பார்க்கிறேன் சிஸ்டர். ஓகே, ஏன்னா இது ஸ்டடி, லெட் மீ கோ வித் ஸ்டடி. தேங்க்யூ சிஸ்டர். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள்.
என்னை குறித்து சாட்சி கொடுவர்கள் அவைகளே. அப்பதான் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஃபர்ஸ்ட் வேத வாக்கியங்களை நாம் ஆராய வேண்டும், ரிசர்ச் பண்ணும். சர்ச் தி ஸ்கிரிப்சர். அப்ப ஆராயும் போது சில உண்மையான தகவல்கள் தேவன் கொடுக்கிறார். என்ன தகவல்கள் கொடுக்கிறார்னாக்கா, வாசிக்கலாம். ஐசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதுல சொல்றாரு, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அதாவது என்ன சொல்றாருனாக்கா, ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிங்கள். வாசிக்கும் போது என்னன்னாக்கா, அது ஜோடி இருக்கும். There will be mate. அந்த மேட்டை கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு உண்மையான அர்த்தம் வரும்னு சொல்றாரு. அதே போல இப்போ நம்ம 3 விஷயத்த பாக்குறோம். ஒண்ணு கடல், ரெண்டாவது வலை, மூன்றாவது என்ன பார்த்துட்டோம்னாக்கா மீன். இதுல ஏதோ ஒரு ஜோடி வச்சிருக்கிறார். அப்ப கடல் சொல்லும் போது நமக்கு எல்லாம் தெரியும், கடல் எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம கேள்வி போட்டாக்கா, வாசிக்கலாம் வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். The book of Isaiah chapter 57 verse 20. அப்படி பார்க்கும்போது, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமிர்ந்திருக்க கூடாது, அதன் ஜனங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்கிறது. அப்போ இந்த கடல் எதை குறிக்கிறதுனாக்கா, துன்மார்க்கர் இந்த உலகத்தை குறிக்கிறது. அப்ப இந்த துன்மார்க்கர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அதோட கூட இந்த உலகத்துல நல்லோர் கூட இருக்கிறாங்க. அப்போ இந்த கடல்ல என்ன சொன்னாக்கா, ஜனங்களை குறிக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், இன்னும் புரியுற மாதிரி நம்ம கடலை பத்தி வாசிக்கிறது தியானிக்கும் போது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இப்படியா சொல்லுது, பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீரை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுமாம். அப்போ இந்த கடல் எதை குறிக்கிறதாக்கா, are there peoples and multitudes and nations and tongues. அப்போ இந்த கடல் எதை குறிக்கிறதா, ஜனங்களை குறிக்கிறது. அப்போ ஒருத்தர் வலை போடுறாரா, வலை கடல்ல போடும் போது அந்த கடல் எதை குறிக்கிறதுனா, கடல் ஜனங்களை குறிக்கிறது. அப்போ வலை இதுக்கு என்ன அர்த்தம் பார்க்கும்போது, இந்த வலையில நமக்கு எல்லாம் தெரியும், 2 கயிறு பின்னிட்டு இருக்கிறது. ஒன்றோட பின்னிட்டு இருந்தா தான் அது பேர் தான் வலை. தட் இஸ் கால்ட் நெட். அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஒரு கயிறுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, இன்னொரு கயிறுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு கயிறு இருக்குது, அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் ஓசையா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசையா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரை கட்டு இழுக்கிற அன்பின் கயிறு. ஒரு கயிறு நெட்ல 2 கயிறு பின்னி இருக்குதுனாக்கா, ஒரு கயிறுக்கு என்னன்னாக்கா அன்பின் கயிறுன்னு சொல்றாங்க. அதோட கூட இன்னொரு கயிறு இருக்குது. அந்த கயிறு என்னன்னு நம்ம பார்க்கும்போது, அது எங்க இருக்குதுனாக்கா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அன்போட சத்தியத்தை கை கொண்டு. அப்போ ஒரு கயிறு அன்புக்கு அடையாளமா இருக்குது, இன்னொரு கயிறு சத்தியத்தின் அடையாளமா இருக்குது. இந்த 2 கயிறு கொண்ட நெட்ட வளையத்தான் ஜனங்க மேல வீசிட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இந்த அன்போடு சத்தியத்தினுடைய கயிறை ஜனங்க மேல வீசும் போது, அவங்க ஜனங்கள் மாட்டுறாங்க அந்த கயிறுல. எப்படி மாட்டுறாங்க, இதுதான் பாயிண்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, வெறும் அன்பு எத்தனை போயிட்டாக்கா அந்த கயிறுல அந்த நட்டில மாத்த முடியாது, அந்த வலையில மாட்ட முடியாது. வெறுமனையாக சத்தியத்தை மட்டும் சொல்றேன்னு போயிட்டாலும் அந்த வலையில மாட்ட முடியாது. மாறாக அந்த வலையில இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள்ல ஒரு சில உண்மையான கோதுமை மணிகள்,
அங்கங்க இருக்கிறத எப்படி இந்த வலையில மாற்றுவாங்கனாக்கா அன்போட சத்தியத்தை சொல்லும் போதுதான். அதனால்தான் அப்போஸ்தலன் பேதுரு ஒரு இடத்துல சொல்றாரு, இப்போ நம்ம வந்துட்டு சத்தியம் போதிக்கிறோம். போதிக்கும் போது பலதரப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. பலதரப்பட்ட ஜனங்களுடைய அந்த புரிதல் இருக்கும். அப்ப அந்த புரிதலுக்கு அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு டவுட் கேட்டாங்கனாக்கா அதை நம்ம எப்படி ரிப்ளை பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப எப்படி சொல்றாருனாக்கா பேதுரு, யாருக்காவது நம்ம சத்தியம் சொல்றோம்னாக்கா அந்த சத்தியத்தை நம்ம எப்படி விளக்கி சொல்லணும். உதாரணத்துக்கு ரொம்ப எளிமையா சொல்றான். யாராவது நம்ம வீட்லயோ சொந்தக்காரர்களோ இல்ல வேலையா சமுதாயத்திலயோ யாரோ உன்னுடைய நம்பிக்கை என்னப்பா, வாட் இஸ் யுவர் ஹோப் அப்படின்னு கேட்டாக்கா அதை நம்ம எப்படி ரிப்ளை பண்ணணும்னு அப்போஸ்தலன் பேதுரு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். எப்படி சொல்றாருனாக்கா கர்த்தரா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்த பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், உங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் வாட் இஸ் யுவர் ஹோப் கேட்டாக்கா நம்முடைய பதில் எப்படி இருக்கணும்னாக்கா சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாயிருங்கள்னு சொல்றேன். எப்படி சொல்றாருனாக்கா, பட் sanctify the Lord God in your heart, be ready always to give an answer to every man. Be ready always to give an answer to every man that asketh you a reason of the hope that is in you with meekness and fear. பிரியமான சகோதர சகோதரிகளே, தாழ்மைக்கும் பேஷன்ஸ்க்கும் மீக்னஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சகோதரன் சகோதரிகளுக்கிட்ட அந்த பொறுமை பேஷன்ஸ் இருக்கணும். அதோட கூட மீக்னஸ் என்னன்னாக்கா, யாராவது உங்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்லும் போது தேவன் நமக்கு கொடுத்திருக்க அந்த 2 காது கவனித்து கேட்கணும். தட் இஸ் கால்ட் டீச்சபிள் ஆர் சப்ஜெக்ட் டு லிசன். தட் இஸ் மீக்னஸ். சோ அந்த மாதிரி பேசுறவங்களும் சத்தான் கேட்கறவங்களும் சத்தான் இந்த ஒரு கேரக்டர்ல இருந்தா தான் மீக்னஸ் அண்ட் ஃபியர்னஸோட கேட்டா தான் அந்த சத்தியம் உள்ள வாங்க முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, சகோதரர், ஒண்ணு அன்பு என்ற கை இருக்குது, இன்னும் சத்தியம் என்ற கை இருக்குது. ரெண்டும் பிணைந்ததான் ஒரு சகோதர சகோதரிக்கு சத்தியம் போய் சேரும். அதோட கூட நம்முடைய வாழ்க்கையில கூட வெறும் அன்பு வேலைக்கு வராது, வெறும் சத்தியம் அதுவும் வேலைக்கு வராது. இந்த சகோதரர் எப்படி ஒப்பிட்டு பேசுறாருனாக்கா, ஒரு ரயில்வே ட்ராக், ரயில் பயணம் செய்யணும்னாக்கா அந்த ரயில்வே ட்ராக்ல 2 லைன் இருக்குது. அப்பதான் ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து ஒரு டெஸ்டினேஷன் போக முடியும். அதாவது இந்த பூலோகத்துல இருந்து பரலோகத்துக்கு போனோம்னாக்கா இந்த அன்பு என்ற ஒரு ட்ராக் தேவை, அதோடு கூட சத்தியம் என்ற ஒரு ட்ராக் தேவை. இந்த ரெண்டும் இணைந்து தான் நம்ம பயணிக்க முடியும் பரலோகத்துக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப பார்த்துட்டோம், கடல், ஜனங்கள், வலை, அன்பு சத்தியம் என்ற வலைய போடுறான். போட்டாக்கா என்னன்னாக்கா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் இயேசு ஒரு தடவை பேதுரு கிட்ட வர்றார். வந்துட்ட பிறகு என் பின் செல்லுன்றார். ஃபாலோ மீன். முதல்ல எனக்கு என்ன ஆண்டவரே தெரியும், எனக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தான் தெரியும், எனக்கு வலைனா அதுதான் தெரியும், மீன் கடல் மலை இதுதான் தெரியும்னாக்கா இனிமேல் நீ மீன் பிடிக்க தேவையில்லை, மனுஷரை பிடிக்கிறதுக்கு பின் வா சொல்லிட்டான். வாசிக்கலாம் வசனம். அது ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம பார்த்துக்கலாம். அது இருக்கிறது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18, 19 வாசிக்கலாம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன்பிடிப்புல இருக்கிற 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோன் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்குது. அவர்களை கண்டு சொல்றார், இப்போ என் பின்னே வாருங்கள், உங்களை இனி மீன் பிடிக்கிறதுக்கு இல்ல மனுஷனை பிடிக்கலாக மாற்றிக்கொண்டுகிறேன். அப்ப மீன் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருனாக்கா மனுஷர்களுக்கு ஒப்பிட்டு பேசுறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில ரொம்ப முக்கியமா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் வந்தார். வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா அன்பும் சத்தியம் என்ற ஒரு வலைய
வீசினார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அந்த இஸ்ரேல் ஜனங்களை மாட்டினவங்க தான் 12 அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், பிறகு கர்த்தர் இயேசுக்கு பிறகு இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் புறஜாதியார்கிட்ட போனாங்க. அவங்க மத்தியில அந்த அன்பும் சத்தியம் என்ற வலையை வீசினாங்க. அங்க என்ன ஆயிடுச்சுனாக்கா மாட்டினாங்க. மாட்டி என்ன ஆயிடுச்சுனாக்கா அது நம்ம தியானிக்கலாம், அப்பதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல என்ன பண்றாங்கன்னா, அன்றியும் நிறைந்த போது இந்த அப்போஸ்தலர்கள் ஒரு வலைய போட்டாங்க. அங்க நிறைய ஜனங்க மாட்டினாங்க. நிறைந்த போது அந்த அப்போஸ்தலர்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவைகளை கரையில் இழுத்து, இதெல்லாம் மீனிங் இருக்குது பார்க்கிறோம், இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போட்டார்கள். அப்ப இந்த வலையில மாட்டி சில மீன்கள் மட்டும்தான் கரைக்கு வந்துச்சு. சில மீன்கள் என்னாச்சுனாக்கா, நம்ம சொல்றோம் இல்லைங்களா, கழுவுற மீன்ல நழுவி ஓடி போயிடுச்சுன்னா அப்படியே சில பேர் போயிட்டாங்க. சிலது ஆகாத மீன்கள் மறுபடியும் என்ன பண்ணிட்டார் அப்போஸ்தலர்கள், எரிஞ்சு போட்டாங்க. வலையில் மாட்டிக்கொண்டது எப்படின்னாக்கா, இந்த அன்பும் சத்தியம் என்ற ஒரு வலையில மாட்டிச்சு மீன். அதே போல அன்பு என்ற சத்தியம் என்ற மாட்டிக்கொண்ட சில மனிதர்கள் அவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் கரையில இழுத்தார்கள். கரைக்கு இட்டு வந்தாங்க. இட்டுன்னு வந்துட்டு உட்கார்ந்து, அப்ப உட்கார்ந்தும் போது என்ன ஆச்சுனாக்கா, கூடையில் நல்ல மீன்களை சேர்த்தாங்க. ஆகாதவை என்னன்னாக்கா, அவங்க கிட்டதான் இருந்துச்சு உலக கவலைகள், சிற்றின்ப ஆசைகள் இருக்கும்போது அவங்க வந்துட்டு மறுபடியும் கடலுக்கு போயிட்டாங்க, இந்த உலகத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் உண்மையான மீன், நல்ல மீன் ஈத்தன் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, வலையில விழுந்தது, கரைக்கு இழுத்து கொண்டதும் போது அவங்களை அந்த மீன் கரைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, மீன்னாக்கா மறிச்சு போச்சு. அதே போல உண்மையான சத்தியத்தை கேட்ட போது, எப்ப இந்த உலகத்துக்கு இருந்து விட்டு நம்ம வேர் பிரிக்கும் போது அந்த உண்மையான சபை மக்கள் மறிப்பாங்க, செத்து போயிடுவாங்க. எப்படி சாவாங்கோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 2:15, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். மறுபடியும் கெட்ட மீன்கள் என்ன ஆயிடுச்சுனாக்கா, உலகத்தையும் உலகத்தில் உள்ள அன்பு கூறதுனால மறுபடியும் உலகத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இவங்க, ஒருவன் உலகத்தின் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை, அவங்க போயிட்டாங்க. ஆனா கரைக்கு இழுத்து மறிச்சுங்களே, அந்த மீன் மறிச்சிச்சு, அவங்க என்ன, அதுக்கு என்ன அடையாளம்னாக்கா, அதுதான் நாம செய்யக்கூடிய ஞானஸ்தானத்துல அந்த ஒரு சிம்பாலிக்கா செய்யக்கூடிய தேவனோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அங்க நம்ம என்ன பண்றோம், தண்ணி டேங்க்ல இறங்கும் போது, இனி உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவைகளுக்காக நான் மறிச்சு கர்த்தர் இயேசுக்குள்ள நான் ஜீவிக்கிறேன் அப்படியே நம்ம வாக்கு தத்துவம் சொல்றோம், வாக்களிக்கின்றோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பாவத்துக்கு மறித்து நாம் இனி அதில எப்படி பிழைப்போம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு 3ஆம் வசனத்துல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நம்ம அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா கேட்கிறார். When you have taken the baptism, that is same day, don't you died for the Christ's sake சொல்ற. சொல்லிட்டு இப்ப 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதாக ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். This is the true symbolic consecration in the baptism. ஆயிட்டு சொல்றார் 5ஆம் வசனத்துல, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இதுதான் அந்த வலையில மாட்டிக்கொண்டு இழுத்து உட்கார்ந்து நல்ல மீன்களை எடுத்து கூடையில சேர்க்கிற பணி ப்ராசஸ். இதுதான். ஆகாதவைகள் மறுபடியும் கடலுக்கு போயிடுச்சு, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அப்ப இதுக்கு என்ன புரியுதுனாக்கா, எப்போ நம்ம ஞானஸ்தானத்துல தேவனோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்துட்டோம்னாக்கா, அது என்ன குறிக்குதுனாக்கா சர்வ அங்க தகன பலி. இதைத்தான் குறிக்குது. அப்ப பலிகள் எதுக்கு செலுத்துறாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் பலிகள் செலுத்திட்டார்கள்? தேவன் ஏன் இந்த பலிகள் ஒரு கட்டளையாக கொடுத்துறாருனாக்கா, அக்காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய சொத்து அந்த ஆடுகள் மாடுகள் கழுதைகள் போன்ற மிருக இருந்துச்சு, அதுதான் ஒரு சொத்து. ஆனா பலின்னு வந்துச்சுனாக்கா, ஒரு தடவை பலி செலுத்திட்டாக்கா மறுபடியும் அந்த சொத்து அவங்களுக்கு திரும்ப வராது. அந்த ஜனங்களுக்கு மறுபடியும் அது சொந்தம் கொள்ள முடியாது. அதே போல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாட் யூ எக்ஸாக்ட்லி மீன் அபவுட் த கான்செக்ரேஷன்? அதாவது தேவனோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கையுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பிரதானமாக நம்ம எப்படி புரிந்து கொள்ள கூடாதுனாக்கா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த வீடு, காரு, பங்களா, வெஹிக்கிள் இதெல்லாம் இருக்குதுதான், சொத்துன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு புது சிருஷ்டியுடைய உடைமை அது என்னன்னாக்கா, சர்வ அங்க தகன பலியை இங்க ஒப்பிட்டு பார்க்கணும். தலையில இருந்து கால் வரைக்கும் எனக்கு என்னென்ன சொந்தமா இவ்வளவு நாள் இருந்துச்சு, இனி தேவனுக்காக இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாக்கா, கண், மை ஐஸ், இதுக்கு மேல்ட்டு இதுக்கு முன்னாடி என் கண்களை எப்படி பயன்படுத்தினேன் ஆனா அதை பத்தி, இதுக்கு மேல்ட்டு என்னுடைய கண்கள், the eyes of understanding, அந்த கண்கள் வேதத்தையும் சத்தியத்துக்கு தான் உபயோகிக்கணும். நம்ம காதுகள், காது உள்ளவன் கேட்க கடவுதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? என்ன அதோடைய பொருள்னாக்கா, வெறுமனையாக சத்தியத்தை கேட்கறது இல்ல, கேட்ட சத்தியத்தை கீழ்ப்படிதான் இந்த காது உள்ளவன் கேட்க கடவுதுன்னு. நம்ம கை, இத்தனை நாள் நம்முடைய கை எப்படி இருந்துச்சு? ஒரு சுயநலமாக இருந்துக்கலாம், இல்ல எதுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது, எதுக்கு நம்ம கையை உபயோகிக்க கூடாது, அதுக்கெல்லாம் உபயோகிச்சிட்டோம். ஆனா இனி இந்த கை எதுக்கு உபயோகிக்க வேண்டும்? சுவிசேஷத்துக்கும் ஊழியத்துக்கும் இந்த கை உபயோக வேண்டும். கால் எங்கெல்லாம் ஓடணும் இத்தனை நாள், ஆனா இனி ஊழியத்திற்காக ஓட வேண்டும். வாய், இத்தனை நாள் என்னென்னலாம் இப்ப தேவன் யாருன்னு தெரியாமல்லாம் நம்ம துதித்தோம், பாடிட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த வாய் சத்திய வசனத்தை வாசிக்கணும். உண்மையான பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு யாரு தெரிஞ்சுட்டு அவரை பாடி புகழ்றதுக்கு இந்த வாய் யூஸ் பண்ணும். சத்தியம் மாத்திரம் பேசணும். அப்படி இது பார்க்க, இதுதான் சர்வாங்க தகன பலி. அந்நாளும் அந்நிய தினமும் நம் செலுத்த வேண்டியவர்களா இருக்க வேண்டும். அதோடு கூட கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய நேரம், நம் டைம், திறமைகள், அவர் டேலண்ட்ஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள், அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இதெல்லாம் சத்தியத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் உண்மையான கான்சென்ட்ரேஷன். பிரியமான சகோதர சகோதரிகள், அப்ப இப்படி செய்யும் போது ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்ன நடக்குதுனாக்கா, வாசிக்கலாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல, அது நிறைந்த போது, எது நிறைந்த போது? அந்த மீன்கள் நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாத எழுதி போட்டார். அப்போ இப்போ என்ன நம்முடைய கேள்வினாக்கா, இப்போ நல்ல மீன்கள் எல்லாம் கூடையில சேர்க்கிறாரா, கெட்ட மீன் எல்லாம் தூக்கி வச்சிடறாங்க. இது எப்படி பிரிக்குது? இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், மார்க்கெட் போயிட்டு இதுல நல்ல மீன் எது கெட்ட மீன் எதுன்னு நம்ம கேட்க முடியுமா? அவன் சொல்வான் இருக்கிறதெல்லாம் நல்ல மீன் தான் சொல்வான். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வேதத்துல எது நல்ல மீன் எது கெட்ட மீன், இதை நம்ம பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் வாசிக்கலாம். லேவியர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்க
லாகாது. யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதில்களும் உள்ளவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஸ்கேல்ஸ் அண்ட் ஃபின்ஸ், இது மாதிரி இருக்கிற மீனை தான் மட்டும்தான் நீங்க சாப்பிடணும். ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறது வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதில்களும் இல்லாதவர்கள் யாவையும் உங்களுக்கு புசிக்க கூடாது சொல்ல அருவருப்பா ஆயிற்று. இட் இஸ் அபாமினேஷன். The fins and scales இல்லாத மீன் இட் இஸ் அபாமினேஷன் சொல்லிட்டார். பிரியமான சகோதர சகோதரிகள், அப்ப கேள்வி என்னன்னாக்கா, சிறகுகளும் செதில்களும் இருக்கிற மீனை மாத்திரம் நான் புசிக்கணுமா? சிறகுகளும் செதில்களும் இல்லாத மீன் புசிக்க கூடாதா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாக்கா, ரொம்ப எளிமையான பதில் என்னன்னாக்கா, விளக்கமா நம்ம வந்துட்டு வஞ்சர மீன் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா, இதான் பாயிண்ட். From the God perspective point of the view, தேவனுடைய பார்வையில இது ஒரு கட்டளையா கொடுத்தாருனாக்கா அது வந்துட்டு நம்முடைய திரேகத்துக்கு நன்மையாக ஆகும், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதே சமயத்துல பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப எனக்கு வஞ்சர மீன்னா ரொம்ப பிடிக்கும், சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம், யார் வேணான்னு, உங்களுக்கு இஷ்டப்பட்ட நீங்க சாப்பிடுங்க. அது இல்ல அர்த்தம் இங்க பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த பாடத்துல சிறகுகளும் செதில்களும் உள்ள மீன்கள் உள்ளவைகளை மட்டும் சாப்பிடணும்னாக்கா இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, இதுதான் நம்ம பார்க்கணும். இது என்ன கேரக்டர்னாக்கா, இது சிறகுகளும் செதில்களும் இருக்கிற மீன் கடல்லையும் சத்தான் நதியிலையும் சத்தான் உயிர் உள்ள பிராணிகளை மட்டும் சாப்பிடுது. அதாவது வேர்ம்ஸ் அது இது சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குதுல்ல, அது உயிர் உள்ளது, உயிரா இருந்துச்சுனாக்கா சாப்பிடுறோம். ஆனா சிறகுகளும் செதில்களும் இல்லாத மீன், ஃபார் எக்ஸாம்பிள் வஞ்சர மீன், உயிர் உள்ள வேர்ம்ஸும் சாப்பிடும், உயிர் இல்லாத செத்து போதும் சாப்பிடும். அப்ப இதோடைய அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கலாம் பிரியமான சகோதர சகோதரி? இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னாக்கா, இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது இதை பத்தி நம்மளுடைய டெபேட் கிடையாது. மாறாக ஆவிக்குரிய விஷயத்துல நாம எதை நம்ம கை கொள்ள வேண்டும், எதை நாம் கை கொள்ள கூடாது, இதுதான் பாயிண்ட். இன்னொரு தான் நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த பேரபிள் 19th century டு இப்ப வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆகி கொண்டிருக்கிற பேரபிள். இது தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிற பேரபிள். இன்னும் எளிமையா சொல்லிட்டா, நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற 7ஆம் சபை இல்ல நடக்கக்கூடிய காரியங்களைத்தான் இந்த பேரபிள்ல கர்த்தர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனமா பேசிட்டு போயிருக்கார். அப்போ சிறகுகளும் செதில்களும் உள்ளவைகள் மட்டும் சாப்பிடுறது, உயிருள்ளவர்களை மட்டும் சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டாக்கா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம், Gospel of John chapter 6 verse 53 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் சொல்லிட்டு. இதை யார்கிட்ட சொல்றாரு கர்த்தர் இயேசுனாக்கா? இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்கள் நியாய பிரமாணத்தெல்லாம் நன்கு கற்று தேறினவர்கள். அவங்க கிட்ட போய் திடீர்னு கையை நீக்கிட்டு அப்படி அறுத்துற மாதிரி அறுத்துட்டு இந்த ரத்தத்தை குடிக்கணும், அப்ப இங்க கட்ல பண்ணி கையை கட் பண்ணிட்டு இந்த மாம்சத்தை சாப்பிடணும்னாக்கா அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே? அப்போ யூதர்கள் என்ன சொல்றாங்கனாக்கா, அப்போது 52ஆம் வசனம், அப்போது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ணினார்கள். புரியல. அப்போதான் ஒரு வசனத்தை பார்க்கலாம். 54ஆம் வசனம் சொல்றார் கர்த்தர் இயேசு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் சொல்லிட்டேன். இது மிரண்டு போயிட்டான்.
காரணம் என்னன்னாக்கா, நியாயப்பிரமாணம் சொல்லுது ரத்தத்தை புசிக்கலாகாதுன்னு கட்டளை இருக்குது. இது அவங்க மைண்ட்ல வச்சிருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நாங்க இருக்கிற ஒரு சில சீஷர்கள் கூட கர்த்தர் இயேசுவை பின் சென்று வந்த சீஷர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்துல, இது கடினமான உபதேசம். அவருடைய சீஷர்கள் அநேகர் இவர்களை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். Who is going to listen it? அப்படின்னு சொல்லிட்டு 66ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, பிரியமான சகோதர சகோதரிகளே, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாருங்க. அவங்களுக்கு ஒரு இடம் ஆயிடுச்சு இந்த உபதேசம். என் ரத்தத்தையும் மாம்சத்தையும் சாப்பிடுறது தான் அவங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குதுன்னு சொல்றாரு. இது என்ன, இது கடினமா உபதேசத்தை பின்வாங்கி போயிட்டாங்க. 12 அப்போஸ்தலர்கள்ல அப்போது 67ஆம் வசனம், அப்போது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருந்தால் போயிடுங்க. If you are willing, you also go along with them. சொன்னும் போது அப்பதான் பேதுரு கண்டுபிடிச்சார். அப்ப 68ஆம் வசனத்தை சொல்றார் பேதுரு. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவன் உங்கள் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாயிண்ட். பிரியமான சகோதர சகோதரியே, இந்த ஒரு வசன பகுதியைத்தான் நமக்கு கடைசி காலத்துல அப்ளை பண்ண. எப்படி அப்ளை பண்ணனாக்கா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம உயிருள்ள பாயிண்ட் என்ன சொல்லிட்டாரு, இங்க மறுபடியும் நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம். அது ஜீவன் இருக்குது. எப்படி அந்த மீன் சிறகுகளும் செதில்களும் இருக்கிற மீன் வெறும் உயிருள்ள வம்சம் மட்டும் சாப்பிடுதோ, அத போலத்தான் இதுல ஜீவன் இருக்குது. அது உங்ககிட்ட தான் இருக்குது சொல்லிட்டேன். அப்ப நல்ல மீன் தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்லிட்டார். நிறைய இடத்துல வெளிப்படுத்தல சொல்றாரு. மத்திய 13ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இயேசு சொல்றாருனாக்கா, காதுள்ளவன் கேட்க கடவுது சொல்லிட்டார். அதுக்கு என்ன மீனிங் என்னாக்கா, பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த கடைசி காலத்துல இந்த சுவிசேஷ யுகத்தின் அறுவடையில ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான ஒரு சேலஞ்சு. என்ன சேலஞ்சுனாக்கா, இந்த அறுவடையில என்ன ஹார்வெஸ்ட் ஆயின் இருக்குதுனாக்கா, இப்போ இருக்கக்கூடிய பாபிலோன், ரோமன் கேத்தலிக் அண்ட் புரொட்டஸ்டன்ட் அவங்களுடைய உபதேசத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்து உண்மையான சத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஹார்வெஸ்ட். அப்போ அது தப்பு, அதுல எரர் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த உண்மை சத்தியத்துக்கு வந்துட்டோமோ, இப்பதான் நம்மளுக்கு இருக்குது சேலஞ்ச். இப்பதான் நம்மளுக்கு இருக்குது நிறைய டெம்டேஷன்ஸ், ஒரு சோதனை காலம். இப்பதான் அந்த சூழ்நிலையில நீங்க உண்மையான அந்த மீன்கள் எப்படி நிரூபிக்க வேண்டும், எப்படி நிரூபிப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, இதுதான் சொல்யூஷன். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Isaiah chapter 52 verse 11. என்ன சொல்றாருனாக்கா, புறப்படுங்கள் புறப்படுங்கள் 2 தடவை சொல்றார். டிபார்ட்டி டிபார்ட்டி ஏன் 2 தடவை சொல்றாரு? ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாருனாக்கா, அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப எச்சரிப்பான ஒரு சத்தியம். யாருனாக்கா, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ஸ்பீக்கர்ஸ். நீங்க போயிட்டு சொல்றீங்க இதுதான் உண்மையான சத்தியம் அப்படின்னு பேசுற நாம் எப்படி இருக்கணும்னாக்கா, அதான் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதுல இருந்து அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். டோன்ட் ஹேவ் த மைண்ட், த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பாபிலோன். டிபார்ட் ஃப்ரம் them.
then you preach. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். சொல்லிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னாக்கா, கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில வந்துட்டார். வந்துட்ட பிறகு ஒரு விஷயத்த சொல்றார். This is the first judgment for the Babylon. என்ன சொல்றாருன்னா, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வா. This is the call. There is a two call. ஒன் வந்துட்டு சத்தியத்துக்காக நம்ம கீழ்படுறதுக்கு ஒரு கால் கொடுத்துட்டார், அது கிருபையா கிடைச்சிச்சு. ரெண்டாவது, நீங்க எங்க இருக்கிறீங்களோ, இஃப் யூ ஆர் இன் கன்ஃபியூஷன், இந்த குழப்பத்துல இருக்கிற கூட உபதேசத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண, வெளியே வா. இதுதான் நடக்குது. இதுதான் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல கடைசியில நடக்கக்கூடிய ஒரு அறுவடை. கர்த்தர் இயேசு 7வது கடைசியாக பேசிட்ட ஓமையில இதுதான் முக்கியமான பாயிண்ட். அவளை விட்டு வெளியே வா. அப்போஸ்தலன் பவுல் இதை பத்தி என்ன சொல்றாருனாக்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஆனபடியால் நீங்கள் அவள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சரி, அப்போ யாராவது சபைக்குள்ள இந்த மாதிரி டபுள் ரோல் பண்ணிருக்கிறாங்கன்னா, 2 மனதோட இருந்தாங்கன்னாக்கா, அப்படிப்பட்ட மத்தியில உங்களுடைய வேலை என்ன? ஒன் சைடு தே ஆர் லிவிங் as if as a new creation, the other side they got the influence of the Babylon. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க பாத்துட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, வாசிக்கலாம் வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Ephesians chapter 5 verse 11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமலும் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். That is our responsible. இதுவரைக்கும் நீங்க சத்தியத்துக்காக நிலை நிற்கல நம்ம நிறைய சொல்றோமே. ஆமாப்பா, this is unscriptural. It is having no support with the scripture. அப்படிப்பட்டவங்களை வந்துட்டு இது சரியில்லை, இது வந்துட்டு இட்ஸ் a carnal thing. It is a ecclesia. It is not a part of the Babylon. It is a part, not the part of the world. இத மாதிரி என்ன இங்க இருக்க கூடாதுன்னு கடிந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை சொல்லு, 2 தடவை சொல்லு, 3 தடவை சொல்லிட்டு. This is not that ஒருத்தர் வந்துட்டு கேட்கிறாரு கர்த்தர் இயேசு கிட்ட, நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்னு. 7 எத்தனையா 7 மன்னிங்கன்னு சொன்னாக்கா 7 into 70 அது இல்லை. இது This is our life. We have to live. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பண்ற எரரை ஒரு தடவை சொல்லு, 2 தடவை சொல்லு, 3ஆவது தடவை என்ன பண்ணுனாக்கா, நோ காம்ப்ரமைஸ், ரொம்ப தாழ்மையா பணிவியா என்ன பண்ணோம்னாக்கா, ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 16 verse 17, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஒன்ன பண்ணாதீங்க, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றேன். அவ்வளவுதான். அவங்கள உக்காந்து இல்ல பிரதர் வால்யூம்ஸ்ல எப்படி இருக்குது, ரீபிரிண்ட்ல எப்படி இருக்குது, ஸ்கிரிப்சர் இப்படி பேசியிருக்கார், கர்த்தர் இயேசு இப்படி பேசுறார், அதெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாது. அவங்களுடைய காதுகள் வந்துட்டு என்னதாக்க செவிதீனம் உள்ளவாயிடுச்சு, இச்சிங் எர்ஸ் ஆயிடுச்சு. Now I beseech you, brethren, mark them which cause divisions and offenses contrary to the doctrine which you have learned. Avoid them. Don't please them. Don't entertain them. இது தாங்க உண்மையான சத்தியமான தேவ பிள்ளைகள். இதுதான் நல்ல மீன்கள். அதே சமயத்துல கெட்ட மீன்கள் இருக்குது. இவங்க சத்தியத்தை கற்றுக்கொண்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிக்க மாட்டாங்க. இவங்களது என்னன்னாக்கா, உலகத்துல ஒரு வேஷம், சபைக்குள்ள ஒரு வேஷம், சகோதர சகோதரிக்குள்ள ஒரு வேஷம். இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, தங்களையும் கரைப்படுத்திக் கொண்டு இதர சகோதர சகோதரிகள் கூட கரைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உயிருள்ள வார்த்தைகளை கேட்டு உயிரற்ற காரியங்களில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்குது? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆனாக்கா, பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போயிட்டு வாழை இலைய விரிச்சு எல்லா வகையான பொரியல்கள் அவியல்கள் எல்லாம் வச்சுட்டு நல்ல சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார், ரசம், மோர் எல்லாம் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு இதுலூண்டு விஷயத்தை சாப்பிடுறதுக்கு சமானம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கடைசி காலத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனாக்கா, இந்த ஒரு அறுவடையில there is a separation. நல்ல மீன் கெட்டவைகள், there is a separation. அதுதான் தேவதூதர் என்ன பண்றாருனாக்கா, இழுத்து உட்கார்ந்து, அதான் ரொம்ப முக்கியம். அந்த உட்கார்ந்துனாக்கா கேட்டு வந்த 52 சப்ஜெக்ட் கேட்டவங்களுக்கெல்லாம் முழுக்க போடுறது இல்லைங்க. he has to analyze it whether he is capable of staying in this truth. அனலைஸ் பண்ணும். இதுதான் செப்பரேஷன் நடக்குது. என்ன செப்பரேஷன் நடக்குதுனாக்கா, வாசிக்கலாம் வசனம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு, யாருன்னா தேவனின் தூதுகளை சுமந்து செல்கிற அத்தனை பேரும் தேவதூதர்கள் தான். அவங்க புறப்பட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீதிமான்கள் நடுவில் பொல்லாதவர்களை பிரித்து, this is a separation is happening. நீதிமான் நடுவிலே பொல்லாதவர்களை பிரித்து, so at shall it be at the end of the world, the angel shall come forth and sever the wicked from among the just. பிரித்து என்ன பண்றாங்கன்னாக்கா 50ஆம் வசனத்துல, அவர்களை அக்னி சூளையில போடுவார்கள், அங்க அழுகையும் பற்கடிப்பு உண்டாகும். இது நம்மளுக்கு தெரியும் வாட் இட் மீன். அப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஓமையை பொறுத்தவரை இது கடைசி காலத்துல நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஓமை. அப்போ இங்கத்துல இருந்து நம்ம அந்த விக்கெட்ல இருந்து பிரிஞ்சு நம்ம உண்மையான சத்தியத்துல வந்துட்டோம்னாக்கா, அந்த சூழல் will become the ecclesia. அந்த சூழல்ல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சத்தியம் தெரியும். அங்க பிரிவினைகள் வராது, கன்ஃபியூஷன் வராது, குவாரல் வராது, டிஃபரன்ஸ் ஆஃப் த ஒப்பீனியன் வராது. அந்த சூழல்ல, அந்த கம்பெனியன்ல எப்படி அந்த ஜனங்கள் இருப்பாங்க வாசிக்கலாம் வசனம். சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் பாருங்க. சொல்றாரு, எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வர்த்தமான பாரத்தை ஏற்றினேன். என்னது வர்த்தமான பாரம்? ரெஸ்பான்சிபிலிட்டி. Make your calling and election sure. Study to show thyself approved unto the God. This is the responsibility. இதுத பாரம். ஏற்றி என்ன சொல்றாருனாக்கா, 12ஆம் வசனம், மனுஷரை எங்களை தலையின் மேல் ஏறி போகிய பண்ணினீர். இந்த மாதிரி சத்தியத்துல, உண்மையான சத்தியத்துல இருக்கிற நம்ம கூட இருக்கிற சில சகோதரர்கள், நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய உறவினர்கள், உலகம் நம்மள சும்மா விட்டுறோமா? தலை மேல ஏறிடுவாங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா இந்த கான்சென்ட்ரேஷன் ஜீவியம். பேசுற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி. பேசுறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா வாழ்றதுதான் ரொம்ப முக்கியம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். That is ecclesia. That is the fellowship of the brethren. That is the true meetings. Probably maybe the Sunday meeting or Wednesday meeting or Friday meeting, whatever it may be, or the conventions. இந்த மாதிரி செழிப்பான இடங்களில் என்னை கொண்டு வந்து விட்டீர். 13ஆம் வசனம். அங்க நாங்க என்ன செய்யறோம்? வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டினா, சர்வாங்கன தகன பலியோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்போம். This is our duty. இதுதான் இந்த கூடுகை எக்லிஷா. அங்க சாக்ரிஃபைஸும் இருக்கணும், அதோடு கூட வர்ஷிப்பு இருக்கும். ஆலயம், உடன் சகோதர சகோதரிகள், தலையான கர்த்தர் இயேசு சபைக்கு தலையா இருக்கார். அங்கும் இங்க எல்லாமே அந்த சர்வாங்க தகன பலிகளோடு அந்த ஆலயம்
எக்லீஷியால நாம் பிரவேசிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இதுதான் அப்படியே இணையாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவன் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்பேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாபெரும் சத்தியத்துல கிருபையாக ஈகாக ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். வலையில நாம மாட்டிக்கணுமா இல்ல அவரு நம்மளை அகப்படுத்திட்டாரா? நாமெல்லாம் மாற்றுறவங்க இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கிருபையாக தேவன் கர்த்தர் இயேசு நம்மள மாட்ட வச்சார் வலையில. சோ அப்படி மாட்டின நாமும் இல்லைங்களா, அதுதான் அவர் நம்மளை இழுத்து கொண்டார், அந்த வலையில அகப்படுத்தி கொண்டார். அங்க நாம நல்ல மீன்களாக திகழ வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ இந்த வலை அன்பு என்ற சத்தியத்துல வலையில நாம மாட்டிட்டோம். அவரு நம்மள கரைக்கு இழுத்துன்னு வந்துட்டார். உட்கார்ந்து நம்மளை இப்ப என்ன பண்ண கூடையில சேர்த்துக்கிறார். தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கான்செக்ரேஷன். நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ப்ராசஸ் கூடையில சேர்த்துட்டார். கூடையில சேர்த்ததுனால நம்ம 1,44,000 அல்ல. இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணணும் நாமோனாக்கா, ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் முடிச்சிருந்தேன். ஒருத்தர் என்ன பண்ணார, ஒரு புறா கையில எடுத்துக்கின்னு பின்னாடி மறைச்சிட்டு அவர் நேரா ராஜா கிட்ட வந்தார். அரண்மனைக்கு வந்துட்டு சொல்றாரா, என் கை பின்னால இருக்கிற புறா அது உயிரோட இருக்குதா இல்ல செத்துட்டு இருக்குதா? ராஜா நீதான் சொல்லணும்னாரு. இப்ப ராஜா உயிரோட இருக்குதுன்னு சொன்னாக்கா பின்னாடி தானே கை இருக்குது, அது கழுத்தை தேடிச்சுட்டாக்க செத்து போயிடும். ராஜா செத்து போயிடுச்சுன்னு. சரி, செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாக்க இப்ப உயிரோட இருக்குதுன்னு காமிச்சிருவாரு. இப்ப ராஜா என்ன பண்ணணும் சொல்றாரு, அந்த புறா சாவுறதும் உயிரோடு இருக்கிறதும் உங்க கையில இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இது ஒரு கதை தான். இதோடைய நிஜத்துல அழைக்கப்பட்ட நாம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் உண்மையுள்ளவளா இருக்கிறதுக்கு, அதர் சைட் ஆஃப் த வெயில் செல்வதற்கு நம்ம கையில தான் இருக்குது நம்முடைய ரட்சிப்பு. அததான் இந்த ஓமையில கர்த்தர் இயேசு பேசிட்டார். கிருபையாக ஈவாக இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 7 ஊமைகளை நாம் தியானித்திருக்கின்றோம். அங்க 7வது ஊமையாக இன்று நாம் பார்த்திருக்கின்றோம். தேவன் தாமே இந்த ஊமையை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வரப்போற நாட்கள் இல்ல, இதுக்கு மேல்ட்டு டாக்டரின் சம்பந்தப்பட்ட ஊமைகளை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய கிருபை, உங்களுடைய ஜெபம் நாம் கலந்து கொண்டு இன்னும் ஆழமான சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கார். பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமென்.